சிவன் பல சிரமங்களை எதிர்கொண்டார், ஆனால் துர்காதேவிக்கான கோவில் கட்டுமானத்தை வெற்றிகரமாக முடித்தார். சிவன் மற்றும் மீனாட்சியின் பக்தியாலும் விடாமுயற்சியாலும் துர்காதேவி மகிழ்ந்தாள். துர்காதேவி சிவன் மற்றும் அவரது குடும்பத்தினரின் பக்திக்காக ஆசீர்வதித்தார். சிவன் விரைவில் வணிகத்தில் தனது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற்றார் மற்றும் அவரது வணிகம் செழித்தது. சிவனும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியடைந்தனர். இதைக் கண்ட ராவணன் சிவன் மீது கோபம் கொண்டான். அதனால் தன் மூத்த மகளை சொக்கனுக்கு திருமணம் செய்து வைக்க ராவணன் திட்டமிட்டான். அதனால் ராவணன் நல்ல முறையில் நடந்து கொண்டு சிவனுக்கு நற்செயல்கள் செய்தான். ஆனால் மீனாட்சி ராவணனின் தீய திட்டத்தை கண்டுபிடித்து சிவனிடம் தெரிவித்தார். சிவனும் மீனாட்சியும் கவனமாக சிந்தித்து மீனாட்சியின் நெருங்கிய தோழியின் மகளான தாக்ஷாயணியை சொக்கனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். சொக்கன் மற்றும் தாக்ஷாயணி திருமணம் அவர்களின் நகரத்தில் நடந்தது. சொக்கனும் தாக்ஷாயணியும் திருமணத்திற்குப் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். தாக்ஷாயணியிடம் சொக்கன் மிகவும் அன்பாக இருந்ததால் தாக்ஷாயணி சொக்கனை மிகவும் நேசித்தாள். ராவணன் மிகவும் கோபமடைந்து சிவனின் குடும்பத்திற்கு ஒரு உளவாளியை அனுப்ப முடிவு செய்தார். சிவன் குடும்பத்தில் வேலைக்காரப் பெண்ணாக ஆவதற்கு தன் உறவினரான ஜெயாவை அனுப்ப ராவணன் முடிவு செய்தான். ஜெயாவும் ஒரு பணிவான மற்றும் அன்பான பெண்ணாக நடித்ததன் மூலம் சிவனின் குடும்பத்தில் வேலைக்காரப் பெண்ணானார். ஜெயா விரைவிலேயே தாக்ஷாயணியுடன் மிகவும் நெருக்கமாகிவிட்டார். தாக்ஷாயணி மிகவும் அப்பாவி மற்றும் அன்பான பெண். ஜெயா சிவன் மற்றும் மீனாட்சி பற்றி தவறான வதந்திகளை தாக்ஷாயணிக்கு பரப்பினார். தாக்ஷாயணி ஜெயாவின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி மீனாட்சியுடன் சண்டையிட ஆரம்பித்தாள். சொக்கன் தாக்ஷாயணியை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் தாக்ஷாயணி ஜெயாவால் மூளைச்சலவை செய்யப்பட்டார். அதனால் மீனாட்சியையும் சொக்கனையும் தாக்ஷாயணி நம்பவில்லை. தாக்ஷாயணி சொக்கனுடன் அடிக்கடி சண்டையிட ஆரம்பித்தாள். இதனால் சிவனும் மீனாட்சியும் வருத்தமும் கவலையும் அடைந்தனர். சிவனும் மீனாட்சியும் பிரார்த்தனை செய்து துர்காதேவியை முழுமையாக நம்பினர். மேலும் துர்காதேவிக்கு தங்கள் வீட்டிலும் அவர்களது கோவிலிலும் பல பூஜைகளைச் செய்தனர். தாக்ஷாயணி மற்றும் சொக்கனுக்கு 3 மகள்கள் இருந்தனர். துர்காதேவி அவர்களின் 3வது மகள் பவானியை ஆசிர்வதித்தார். பவானி தெய்வீக சக்திகள் மற்றும் திறன்களுடன் பிறந்தார். பவானியின் தெய்வீக சக்தியால் பவானியைச் சுற்றியுள்ள மக்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர்.